பாம்புன்றதை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நம்ம பார்த்தாலே அது வந்து ரொம்ப பயங்கரமானது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் அதோட வேட்டை முறையை பற்றி சொல்லணும். பாம்பு அப்படின்னாலே அது ஆபத்தானது, எல்லா பாம்புமே அப்படின்லாம் கிடையாது. பாம்புகளில் எத்தனை விதமான பாம்புகள் இருக்கு ப்ரோ? மொத்தமாக சொல்ல போனால் 3900க்கும் மேலே ஸ்பீசிஸ் இனங்கள் வந்து பாம்புகளில் இருக்கு. கிட்டத்தட்ட 4000. ஆனால் இதில் ஆச்சரியம் என்னன்னா கிட்டத்தட்ட வெறும் 300 கடிச்சாதான் மனிதர்களுக்கு ஆபத்து. ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் பாம்பை பார்த்தோன்னே இது வந்து சின்ன பாம்பா இருக்கு, இது வந்து பெரிய பாம்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும். இப்போ பாம்புலேயே இருக்கிறதுலே சின்ன பாம்பு எது, இல்லை இருக்கிறதுலே பெரிய பாம்பு எதுன்னு சொல்லி 2 விதமாக பிரிக்கலாம். அனகோண்டா பொறுத்த வரைக்கும் ஒரு 15 to 20 அடி வந்து வளர்ந்துருக்கும். அந்த நீளம் அப்படின்னு சொல்லலாம். எடை வந்து அதிகபட்சம் 250 கிலோ போகுது. ஆனால் ரெட்டிகுலேட்டட் பைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பு இனம் இருக்குது. இந்த பைத்தான் வந்து கிட்டத்தட்ட 23 அடி கூட வந்து வளர்ந்துருக்கு. அதை விட பெருசாக வளர்ந்த சில ஆய்வு முடிவுகளுமே வந்திருக்கு. அதாவது சரி ப்ரோ, இப்போ இந்த 2 பாம்பு சொல்லியிருந்தீங்களா, சின்னதும் சொல்லியிருந்தீங்க பெருசும் சொல்லியிருந்தீங்களா, இப்போ இந்த சின்ன பாம்பு வந்து விஷமானதா இல்லை பெரிய பாம்பு விஷம் இருக்கா? 2த்துக்குமே. இல்லை, சின்ன பாம்புகளுக்கு பயங்கரமான விஷம் இருக்கும், சில பெரிய பாம்புகளுக்கு விஷமே இருக்கு. அந்த மாதிரியும் இருக்கு. அதனால நம்ம அந்த 4000 பாம்புகளுக்கும் நிறங்கள்னு ஒன்று இருக்கா? ஒரு நிறத்துல தான் இருக்குமா, இல்லை அதிகபட்சம் என்னென்ன நிறங்கள்ல இருக்கும் ஒரு பாம்பு? பார்த்தா பாம்பு மின்னக்கூடிய நிறத்துல கூட இருக்குது. போன வீடியோவில் அனகோண்டாவோட இனச்சேர்க்கை முறை, அதை இனச்சேர்க்கையில் எப்படி அடுத்த ஜென்ரேஷன் வந்துச்சு அப்படின்றத போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அனகோண்டா மட்டும் இல்லாமல் மொத்தமாக எத்தனையோ பாம்புகள் இருக்கு, அந்த பாம்புகளோட மொத்த சுவாரஸ்யமான விஷயங்கள், அதோட வாழ்க்கை முறைகள், அந்த பாம்புகளில் என்னென்ன விதங்கள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட்டு பாம்புகள்ல எத்தனை விதமான பாம்புகள் இருக்கு ப்ரோ? மொத்தமா சொல்ல போனா 3900க்கும் மேல ஸ்பீசிஸ் இனங்கள் வந்து பாம்புகள்ல இருக்கு. கிட்டத்தட்ட 4000. ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா அதுல வெறும் 600 தான் வந்து விஷப்பாம்பு. அதை தவிர மிச்ச எல்லா பாம்புமே வந்து வெனம்லெஸ் தான். அந்த அளவுக்கு வந்து விஷம் கிடையாது. இப்ப அந்த பாம்பு கடிச்சா நமக்கு எதுவும் அப்ப பிரச்சனை வராது, வலிதான் வலிக்குமே ஒழிய மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை. இன்னொன்னு என்னன்னா இந்த 600லயே கிட்டத்தட்ட வெறும் 300 கடிச்சாதான் மனிதர்களுக்கு ஆபத்து. மற்ற விஷமுள்ள பாம்புகள் கூட மற்ற சின்ன சின்ன இரைகள் இருக்கும்ல, இந்த எலி, தவளை, அந்த மாதிரி இரைகளுக்கு தான் ஆபத்தே ஒழிய நமக்கெல்லாம் அது வந்து பெரிய ஆபத்து கூட கிடையாது. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி பாம்பு அப்படின்னாலே அது ஆபத்தானது, எல்லா பாம்புமே அப்படின்லாம் கிடையாது. 3900க்கும் மேற்பட்ட இனங்கள்ல ஒரு 200-300 இனம் தான் மனிதர்களுக்கே ஆபத்தானது. ஓகே ப்ரோ, இப்போ பாம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அளவுன்னு ஒன்று தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் பாம்பை பார்த்தோன்னே இது வந்து சின்ன பாம்பா இருக்கு, இது வந்து பெரிய பாம்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும். இப்போ பாம்புலேயே இருக்கிறதுலே சின்ன பாம்பு எது, இல்லை இருக்கிறதுலே பெரிய பாம்பு எதுன்னு சொல்லுங்க ப்ரோ. இருக்கிறதுலேயே சின்ன பாம்பு அப்படின்னா அது வந்து பார்படோஸ் த்ரெட் ஸ்னேக் அப்படின்றது. அது வெறும் கிட்டத்தட்ட 3-4 இன்ச்சு தான் இருக்கும். அதாவது 7 சென்டிமீட்டர்ல இருந்து 10 சென்டிமீட்டர். மண்புழுவை விட கொஞ்சம் பெருசா வச்சுக்கலாம். மண்புழுக்களே கூட நம்ம பார்த்துருக்கோம், ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும், பெருசாலாம் அடிக்கணக்குல இருக்கும்னு சொல்லி. ஸோ மண்புழுல எல்லாம் ஒப்பிட முடியாது. ஆனா நம்ம பார்த்தா அது மண்புழு மாதிரி தான் தெரியும், இருந்தாலும் அது பாம்பு தான். அது அவ்வளோ சின்ன பாம்பு, ஒரு 10 சென்டிமீட்டர் தான் அதிகபட்சமே அது வளரும். அதே மாதிரி அதிகபட்சம் பெரிய பாம்பு அப்படின்னா அதுல 2 இருக்கு. 2 விதமா பிரிக்கலாம். அனகோண்டா பொறுத்த வரைக்கும் ஒரு 15 to 20 அடி வந்து வளர்ந்துருக்கும். அந்த நீளம் அப்படின்னு சொல்லலாம். எடை வந்து அதிகபட்சம் 250 கிலோ போகுது. ஆனால் ரெட்டிகுலேட்டட் பைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பு இனம் இருக்கு. இந்த பைத்தான் வந்து கிட்டத்தட்ட 23 அடி கூட வந்து வளர்ந்துருக்கு. அதை விட பெருசாக வளர்ந்த சில ஆய்வு முடிவுகளுமே வந்திருக்கு. அதாவது நிறைய இதை விட பெருசாக கூட அந்த ரெட்டிகுலேட்டட் பைத்தான் இனம் வந்து நீளமாக வளர்ந்துருக்கு அப்படின்ற அந்த ஆதாரம் வந்து கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம பொதுவாக சொன்னால் அனகோண்டா தான் பெருசு அப்படின்னு சொல்லலாம், பெருசு அப்படின்னு சொல்லும்போது. ஆனால் நீளம் அப்படின்னு சொல்லும்போது ரெட்டிகுலேட்டட் பைத்தான் தான் வந்து அனகோண்டாவை விட கொஞ்சம் நீளமாகவே வந்து இருக்கும். ஆனால் உடல் எடை அப்படின்னு பார்க்கும்போது அது அதிகபட்சமே வந்து 175 கிலோ தான் இருக்கும். ஸோ எடையில வந்து அனகோண்டா மிஞ்சிரும். இப்போ எடை வந்து கொஞ்சம் பெருசாக தடிமண்ணாக இருந்தாலே நமக்கு எப்படி தோணுரும்னா கொஞ்சம் நீளமாக இருந்தால் ரெட்டிகுலேட்டட் பைத்தான் வந்து
அனகோண்டாவை விட கொஞ்சம் நீளமா இருந்தா கூட நமக்கு வந்து அனகோண்டா தான் ரொம்ப நீளமா இருக்கிற மாதிரி தெரியும், ஏன்னா அதனுடைய உருவத்தை பார்த்து. ஸோ அதனால நம்ம வந்து உடல் எடையோட சேர்த்து பார்த்தா அனகோண்டா பெருசு, நீளம் மட்டும் பார்த்தா ரெட்டிகுலேட்டட் பைத்தான் வந்து பெருசா இருக்கும். சரி ப்ரோ, இப்போ இந்த 2 பாம்பு சொல்லியிருந்தீங்கல்ல, சின்னதும் சொல்லியிருந்தீங்க பெருசும் சொல்லியிருந்தீங்கல்ல, இப்போ இந்த சின்ன பாம்பு வந்து விஷமானதா இல்ல பெரிய பாம்பு விஷம் இருக்கா ரெண்டுத்துக்குமே? இதை நம்ம அளவு வச்சு நம்ம சொல்லிட முடியாது, ஏன்னா ஒவ்வொரு பாம்பு ஒவ்வொரு விதமா இருக்கு. ஒரு சில பாம்புகளுக்கு வந்து விஷம் இருக்காது, அது வந்து விஷம் இல்லாம அது என்ன பண்ணும்னா நெரிச்சு கொண்டு இறைய வந்து முழுங்குற மாதிரி, அதோட வேட்டை முறை இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த வேட்டை முறைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த விஷம். சில சின்ன பாம்புகளுக்கு பயங்கரமான விஷம் இருக்கும், சில பெரிய பாம்புகளுக்கு விஷமே இருக்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கு. அதனால நம்ம அளவு வச்சு இதுக்கு விஷம் இருக்கு விஷம் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அது வாழக்கூடிய சூழலும் அதனுடைய வேட்டை முறையும் பொறுத்து அதுக்கு விஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு வேணா சொல்ல முடியும். சரி, ஓகே ப்ரோ. இப்ப சின்ன பாம்பு சொன்னீங்கல்ல, அதுக்கு விஷம் இருக்கா? அந்த பாம்புக்கு விஷம் கிடையாது. ஓகே. இப்ப அந்த பெரிய பாம்பு சொன்னீங்கல்ல, ஆமா, அதுக்கு விஷம் இருக்கா? இப்ப பைத்தான் அதெல்லாம் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சு அது நெரிச்சுதான் வந்து கொள்ளவே செய்யும். ஸோ அதனால விஷம் கிடையாது. விஷம் அப்படின்றது எதுக்கு பாம்பு பயன்படுத்தும்னா கொத்துறதுக்கு, கொத்தி அது வந்து நிலைகுலைய வைக்கணும், அந்த இறைய வந்து ஒரு இடத்துல விழ வச்சிடணும். ஸோ அதுக்கு வந்து அது வந்து விஷத்தை பயன்படுத்தும். சரி ப்ரோ, இந்த விஷம்ன்றது இது வந்து நேச்சுரலாவே உருவாகுமா இல்ல இது எதனால அந்த விஷம்ன்றது ஒரு பாம்புக்கு? இதை பத்தி நான் தனியாவே வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஒட்டுமொத்தமா அந்த விஷம் எப்படி வந்தது, அந்த விஷம் எப்படி பாம்புகளுக்கு வந்து உருவாகுது, அதை எப்படி அந்த பாம்புகள் பயன்படுத்துது அப்படின்றத சுவாரஸ்யமான விஷயம். அதை நம்ம சின்னதா சொல்லிட முடியாது, அதனால அதை நம்ம அடுத்து கூட பார்க்கலாம். சரி, ஓகே ப்ரோ. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல கிட்டத்தட்ட 4000 பாம்புகள் இருக்குன்ட்டு, அந்த 4000 பாம்புகளுக்கும் நிறங்கள்னு ஒண்ணு இருக்கா? ஒரு நிறத்துல தான் இருக்குமா இல்ல அதிகபட்சம் என்னென்ன நிறங்கள்ல இருக்கும் ஒரு பாம்புக்கு? பாம்பு பொறுத்த வரைக்கும் சிலந்திக்கு சொன்ன மாதிரி தான், இல்லாத நிறமே கிடையாது, எல்லா கலர்லயும் இருக்கும். நீங்க ஸ்கை ப்ளூல பார்த்தாலும் இருக்கு இந்தோனேசியால, அதே மாதிரி பிங்க் கலர்ல பாம்பா, ஆரஞ்சு கலர்ல இருக்கும், அது வந்து கொடிய விஷ பாம்பு. ஆரஞ்சு கலர்ல, ரெட் கலர்ல இருக்கும், கிரீன் சொல்லவே தேவையில்ல இருக்கும், எல்லோ தெரியும், வைலட் இருக்கு, அதே மாதிரி ஒயிட் கூட இருக்கு. ஆல்பைனோ அப்படின்னு சொல்லி ஒரு வகையான பாதிப்புனால, ஒரு வகையான மரபணு கோளாறுனால பாதிக்கப்பட்ட பாம்புகள், அது வந்து லைட் பிங்காவோ இல்லைன்னா ஒயிட் கலர்ல கூட இருக்கும், லைட் ப்ளூ கலர்ல இருக்கு, ஜொலிக்கிற ப்ளூ கலர்ல இருக்கு. இந்த மாதிரி நீங்க பார்த்தா பாம்பு மின்னக்கூடிய நிறத்துல கூட இருக்குது. ஒரே ஒரு நிறம் இல்லைன்னா ஒரு சிலது நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து ரொம்ப பயங்கரமா அந்த கத்திரிக்காய் கலர் இருக்கு, அந்த கலர் இருக்காது, மெட்டல் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லா ஒரு மாதிரி அந்த கோல்டு வித்தியாசமா இருக்கும். இந்த 2 கலர் தவிர எல்லா கலர்ஸ்லயுமே வந்து பாம்பு. ரேடியம் பச்சையிலயும் அப்ப இருக்கா ப்ரோ? பச்சை கிரீன் கலர்ல இருக்கு, நீங்க சொல்ற ரேடியம் கிரீன் கலர்லயும் இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. சரி ப்ரோ, இப்போ பாம்புன்றதை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நம்ம பார்த்தாலே அது வந்து ரொம்ப பயங்கரமானது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால அதோட வேட்டை முறையை பத்தி சொல்லுங்க ப்ரோ. வேட்டை முறையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சில பாம்புகள் வந்து வேகமா போய் தாக்கி அதை அப்படியே வந்து கொன்னுரும். இப்போ ஒரு எலி ஓடுதுன்னா அதோட வேகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பதுங்கி இருக்கும். ஒரு சில பாம்புகள் பதுங்கி இருந்து இலைக்கு அடியிலையோ அல்லது வேற ஏதாவது மண்ணு புதருக்குள்ளேயே இந்த மாதிரி அடங்கி இருக்கும். மறைஞ்சு இருந்து இந்த இறை வந்து பக்கத்துல வந்தோடனே டக்குன்னு அதை பாஞ்சு அதை வந்து முழுங்கிடும். இப்ப இன்னும் சில இது வந்திருக்கு, சில பாம்புகள் வந்து மண்புழு மாதிரி அதனுடைய வாழை மட்டும் நெளிக்க வைக்கும். அப்ப அதை பார்த்துட்டு அது மண்புழுன்னு நினைச்சிட்டு மற்ற இறை வந்து அது பக்கத்துல வந்தோடனே அப்ப அது வந்து பிடிக்கும். இப்ப அனகோண்டா, மலைப்பாம்பு மாதிரியான பாம்புகள் வந்து இறைய வந்து சுத்தி நெரிச்சிட்டு அதை அப்படியே வந்து முழுங்கிரும். சில பாம்புகள் இருக்கு இறைய வந்து ஒரு தடவை கொத்துன பிறகு உடனே அந்த இறை சாகாது, கொஞ்ச தூரம் வந்து போய் எங்கேயோ போய் விழுந்து செத்து கிடக்கும். ஆனா இந்த பாம்புக்கு வந்து மோப்ப சக்தி இருக்கிறனால அந்த இறைய கொத்தியாச்சு, இது எப்படியும் வந்து செத்து போயிடும் அப்படின்னு அந்த பாம்புக்கு தெரியும். அப்ப இந்த எல்லை தாண்டி இருக்காதுரா அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அது போன தடம் இருக்கும்ல, ட்ரேஸ் பண்ணி அப்படியே பாம்பு போய் அதுக்கப்புறம் போய் சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி பாம்புகளினுடைய வேட்டை முறை வந்து வித்தியாசமா இருக்கு. இதுலயே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு.
அனகோண்டா இருக்குல்ல, அது எல்லாரும் ஆரம்பத்துல நினைச்சது என்னன்னா மூச்சை நிறுத்துறதுக்காக தான் நெரிக்குது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா உண்மை என்னன்னா அனகோண்டாக்கள் 2 காரணத்தினால நெரிக்கும். ஒண்ணு வந்து அந்த எலும்புகளை வந்து சுக்குநூறா உடைக்கிறது. முழு எலும்பு இருந்தா ஒரு சின்ன ஒரு எருமை மாடை வந்து அது வேட்டையாடிருச்சுன்னா அது அப்படியே முழுங்கணும்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனுடைய கொம்பு எல்லாம் உடம்பு வயிற்ற கிழிச்சு அனகோண்டா இறந்து போன வரலாறு எல்லாம் இருக்கு. அதனாலேயே அது வந்து நல்லா உடைச்சிரும். உடைச்சு ஃபுல்லா எலும்பெல்லாம் உடைச்சிட்டா அது அப்படியே பிளெக்சிபிள் ஆயிரும் அந்த உடம்பு. அதுக்கப்புறம் முழுங்கலாம். அதுக்காக இன்னொன்னு என்னன்னா வேகமா கொல்றதுக்கு இது வந்து இப்படி சுத்தி நெரிக்கிறனால ரத்த ஓட்டம் தான் வந்து ஃபர்ஸ்ட் நிக்குது. மூச்சு நிக்கிறத விட ரத்த ஓட்டம் நின்னுட்டாலே மூளைக்கு ஆக்சிஜன் போறது நின்னுரும். மூளைக்கு ஆக்சிஜன் போறது நின்னாலே அந்த உயிர் வந்து சீக்கிரம் வந்து இறந்து போயிடும். ஸோ அதுக்காக இந்த பாம்புகள் வந்து சுத்தி நெரிக்குது அப்படின்னு. ஆமா, அனகோண்டா சுத்தி நெரிக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்ப சமீப காலங்கள்ல இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரி ப்ரோ, இப்போ அனகோண்டாவோட வாழ்க்கை முறையை பத்தி நம்ம போன வீடியோல பேசியிருந்தோம். அதாவது கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, ஸ்மெல் பண்றது அப்படின்றது. இப்ப அந்த அனகோண்டாக்கு இருக்கிற அதே இதுதான் மிச்ச பாம்புகளுக்கும் இருக்குமா, இல்ல கொஞ்சம் மாறுமா? எல்லாத்துக்குமே கண் தெரிகிறது, பார்வை திறன் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரி மோப்ப சக்தியும் வந்து அது 2 நாக்கை வச்சு காத்துல வர்ற வாசனையை உறிஞ்சு அதை வந்து ஜேக்கப்சன் ஆர்கன்ஸ் அப்படின்னு அதனுடைய வாய்க்கு மேல ஒரு பகுதி இருக்கும். ஸோ அங்க அந்த வாசனையை கொடுத்து அது எங்க இருந்து வருது, அது என்ன வாசனை அப்படின்றத தெரிஞ்சுக்கும். கேட்கறதும் அப்படின்றதும் அதே மாதிரிதான். காது உள்காது இருக்கும், இன்னர் இயர் இருக்கும். அதனுடைய தாடையை தரையில வச்சு நம்ம நடக்கிறது, அது அந்த அதிர்வை வச்சு அது வந்து உணரும். ஆனா இதுல வந்து சில விஷயங்கள் மாறும். இப்ப அனகோண்டாக்கள் பொறுத்த வரைக்கும் இனச்சேர்க்கைக்கு அப்புறம் குட்டி போடும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஓவோ விவிபரஸ் அப்படின்னு, அதாவது உடம்புலயே முட்டை இருக்கும். உடம்புல இருந்தே குட்டி வந்து முட்டையை உடைச்சிட்டு வெளியே வரும். அதுக்கப்புறம் தான் அந்த அனகோண்டா வந்து குட்டியை வெளியிடும் அப்படின்னு. ஆனா சில பாம்புகள் வந்து முட்டை போடும். முட்டை போட்டுட்டு அப்படியே காயும் போயிடும். முட்டையில இருந்து குட்டி வெளியே வரும். அதே மாதிரி சில பாம்புகள் வந்து குட்டி நேரடியாவே குட்டி போட்டுரும். பாலூட்டிகள் எப்படி குட்டி போடும் அதே மாதிரி வந்து குட்டி போட்டுரும். ஸோ இந்த மாதிரி பாம்புகள்ல இந்த வகை 3 வகையும் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா பாம்புகள் வந்து நிலத்துல ஊர்ந்து போறதும் இருக்கு, தண்ணியில போறதும் இருக்கு. ஸோ கடல்லையும் வாழும், நிலத்திலையும் வாழும். இன்னொன்னு என்னன்னா சில பாம்புகள் மரத்துல வாழும், மரத்துல இருந்து பறக்கவே செய்யும். அது கிட்டத்தட்ட 100 மீட்டர் வரைக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போகும். பாம்பு பறக்குமா ப்ரோ? ஆமா, அந்த பறக்கிற பாம்பை பத்தி தான் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். அடுத்த வீடியோல தான் ஒரு ஹைப்பை கொடுத்துட்டு முடிச்சிருவாரு பாம்பு பறக்குது அப்படின்ட்டு. இனச்சேர்க்கை முறையும் அனகோண்டாவும் மிச்ச பாம்புகளும் இனச்சேர்க்கை வந்து ஒரே மாதிரி தான் நடக்கும். பெண் பாம்புகள் வந்து ஒரு ஃபெரமான்ஸ் வந்து வெளியிடும். அந்த வாசனையை பிடிச்சி ஆண்கள் வந்து வரும். ஒரு ஆண் மட்டும் வந்தா அந்த ஆண் கூட சேர்ந்து இனச்சேர்க்கை இல்ல, நிறைய பேர் வந்துச்சுன்னா அந்த மேட்டிங் பால் உங்களுக்கு ஏதாச்சும் புரியலைன்னா அனகோண்டா வீடியோல போட்டிருப்போம், அதுல போய் பாருங்க. அதே மாதிரி பாம்புகளுக்கு ஒரு சில கேள்வி இருக்கும், எப்ப இந்த கேள்வியை விட்டுட்டு எப்பான்ட்டு அந்த கேள்வியை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாம்பு பறக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஹைப்பை கொடுத்து முடிச்சிருக்காரு. ஸோ அடுத்த வீடியோல பாம்பு எப்படி பறக்குதுன்னு வந்து பாக்குறோம். தேங்க்யூ.